ஹலோ மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான குழம்பு தான். ஸ்பெஷலான குழம்பு, சிக்கன் குழம்பு. ஸ்பெஷலான குழம்பா? எங்க வீட்டில் அது ஸ்பெஷல் தான். அப்படியா? ஆமாம், நாங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் தான் அந்த சிக்கன் மட்டனில் என் கண்ணில் காமிப்பார் என் ஹஸ்பண்டு. அதனால ஸ்பெஷல் தான் எனக்கு. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இப்போ இதில்? மெயின் சிக்கனு, ஓஹோ, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, தேங்காய் வச்சிருக்கேன். அந்த சைடில் இருக்கிற தேங்காய் எதுக்கு? அது அப்பப்போ சைடில் சாப்பிட்டுக்கிறது, சமைக்கும் போது சாப்பிட்டுக்கிறதுக்கா? ஆமாம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா ஐட்டமை. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். சரி, கொஞ்சம் பாருங்க. ஆனியன் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பூண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. எதுக்கு? எவ்வளோ வேணாலும் போடலாம். எவ்வளோ வேணாலும் போடலாமா? ஆமாம், உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். நீங்கள் பூண்டு குழம்பு கூட அதை வச்சுக்கலாம். ஓஹோ. தேங்காய் உடம்புக்கு நல்லது, எவ்வளோ வேணாலும் போடலாம். ஆமாம், என் மாமா என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அதுபடி கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி. எங்கே கையெடுங்க, எவ்வளோ இருக்குது குவான்டிட்டி? சூப்பர். தக்காளி அறுத்து போட்டுக்கலாம். அப்படியே போட மிக்சியில் அரைக்க வேண்டியது தானே? மிக்ஸி அவ்வளோ ஷார்ப் இல்லை நம்ம மிக்ஸி, கொஞ்சம் அப்படிதான். அதனால கட் பண்ணி போட்டுக்கிறது எல்லாம். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாமா? அரைச்சி அப்புறமேட்டு. ஓகே ஓகே, நல்லா இருக்கிறது. பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? மிக்ஸி போட போகிறேன். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் சவுண்டு ஒரு மாதிரியாக வரும், பயந்துடாதீங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா என்னோட இங்கே பாருங்க, வந்து பாருங்க, மையவே இல்லை, அப்படியே இருக்கு. அதுக்கு லைட்டாக என்னோட மிக்ஸி வந்து லைட்டாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அரைச்சாதான் என் மிக்ஸி அரையும். அப்புறம் அரைஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்சம் இதாகணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இது பண்ணுறேன். அரைஞ்சிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? இப்போ மசாலா எல்லாம் போட்டு இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கிட்டா கிரேவி ரெடி. மசாலா வந்து என்னோட மாமா தான் போடுவார். அவர் சொல்லுவார், அந்த மெஷர்மெண்ட்டில் நான் போடுவேன். எவ்வளோ போட்டுமாம்மா மஞ்சாத்தூள்? காமி, இது போதுமா? போதும். போதுமா? போதும். இன்னும் கொஞ்சம் போட்டா? போதும். ஓகே. சைடில் வந்து ரைஸ், அரிசிக்கு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இது போட்டுடலாம். ஏன் கேஸ் யூஸ் பண்ணாமல்? கேஸு எங்கள் மாமா வந்து கேஸ் தட்டுப்பாடுனால கேஸே எடுத்து தரல. கேஸ் தட்டுப்பாடு 3500 தட்டுப்பாடு, அதுக்கு கரண்ட் பில்லே கட்டு போயிடுவேன் நான். கரெக்டு. அதனால எங்கள் மாமா இதுலேயே சமைன்னு சொல்லிட்டாரு. நானும் 1 மந்த்தாக இதில் தான் சமைக்கிறேன். எனி இஷ்யூ? நோ இஷ்யூ, ஆல் குட். குட். இப்போ ரைஸ் போட்டாச்சு. ஒரு பக்கம் சாப்பாடு ஆகட்டும், வேகட்டும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போடுங்க. வெயிட் பண்ணுங்க. போதுங்க, அதில் எதுவுமே இல்லைங்க. அரிசி இருக்குங்க, பாருங்க, ஒரு அரிசி இருக்கு. எடுத்து நாளைக்கே செஞ்சுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டு. ஓகே. ஐயோ, இது என்ன வரமாட்டேங்குது. லாக் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க. எவ்வளோ போட்டுமா? எங்க? ஓகே, இன்னும் கொஞ்சமா, கொஞ்சம். அவ்வளோண்ணா, அவ்வளோ.
போதுமா? சில்லி பவுடர் போட்டாச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா. இது இங்க வச்சுட்டு இப்போ சில்லி பவுடர் போட்டாச்சு. இப்போ நானும் திடீர்னு சிக்கன் மசாலா. நீ தெரிஞ்ச என்ன வியூஸ் சொல்லுமா? பார்க்கலாம் இந்த வீடியோ எவ்வளவு வியூஸ் போகுதுன்னு பார்க்கலாம். வியூவர்ஸ் பார்க்கலாம். வியூவர்ஸ் நானே ஒரு 10 வியூ இல்ல லைக் போடுறேன். போட்டா ஓகே தான், எனக்கு ஹாப்பி தான். நான் போட்டவா? சிக்கன் மசாலா. போதும். நெக்ஸ்ட் மல்லித்தூள். இது வீட்ல அரைச்ச மல்லித்தூள், அதனால கவர்லயே இருக்கு. என் மூஞ்சி மறிக்காத. சரி, என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. என் மூஞ்சி மறிச்சா அவங்க கோச்சுவாங்க. எவ்வளவு இவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி இல்ல. ஓகே, இது மல்லித்தூள் போடுங்க. லாஸ்ட் டைம் மல்லித்தூள் அதிகமா போட்டுதான் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போடுங்க, அதுக்குள்ள போடுங்க. போதும். அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஒரு அடி அவ்வளவுதான். இவ்வளவுதான். இப்போ வந்து பட்டைய கலப்பறாண்டி பசக்கர பண்ணி பாலிங்கோட ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்தாண்டி. அட்ட பட்டைய மெதுவா நிதானம். பாப்பா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்குள்ள வரேன் நானு. எப்படி எத்தனை வியூஸ் வருதுன்னு பார்க்கலாம். இது ஓகே, போட்டி சோடி பார்த்துக்கலாம். சோடி பாப்போம். அவ்வளவுதான். மூஞ்சி இதுதா ப்ரஷ்ஷா? ஃபேஸ் கிளீனிங் ப்ரஷ்ஷா? ஆமா, ரிசி கிரேவி. ஐயோ இங்க ரெடி, எல்லாம் ரெடி. இப்போ சாப்பிட போலாமா? அப்படியே எல்லாம் அப்படியே பச்சையாவே இருக்கு சிக்கன் எல்லாம். அப்படியே சாப்பிட போலாம். ஓகே, கிரேவி ரெடி. ஓகே, சிக்கனும் ரெடியா இருக்கு. அரிசி வெந்துட்டு இருக்கு. அரிசி வெந்த அப்புறம் நம்ம வந்து சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். சூப்பர். எவ்வளவு வெக்கப்படாது. இப்போ வந்து சாப்பாடு ஆகிற வரைக்கும் நாங்க ஒரு கேம் விளையாட போறோம். என்னதுன்னா ஸ்டோன் பேப்பர் சிசர் கேம். விளையாடலாமா? ரெடியா? ஸ்டோன் பேப்பர் சிசர். இது என்னது? ஒத்த கத்திரிக்கோல. இதர் சொன்ன சிசர் இப்படி வைக்கணும். சிசர்னா இப்படி வைக்கணும். சரி, ரெண்டுமா. சரி, ஓகே. இப்போ நீயும் சிசரா? சிசர். நானும் சிசர். அப்போ யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஓகே, ஸ்டோன் பேப்பர் சிசர். எனக்கு ஒரு பாயிண்ட். அப்படியே? சரி, ஓகே. எனக்கு ஒரு பாயிண்ட். இப்போ ஸ்டோன் பேப்பர் சிசர். பேப்பர் நான் கட் பண்ணிடலாம். இது சிசர் இல்லையா? இருக்கு ஒரே கை விட பண்ணினே கட் பண்ணிட்டா 2 பாயிண்ட்ஸ். இப்போ ஏமாத்துறீங்களா? பா எனக்கு தெரியும். இல்ல ஸ்டோன் பேப்பர் சிசர். இல்ல பாயிண்டே இல்ல. எனக்கு ஏமாத்துறீங்க தெரியாதனால. ஸ்டோன் பேப்பர் சிசர் கட் பண்ணிடுங்க. இல்ல நான் தான் ஸ்டோன் சிசர் அடிக்கலாம். ஸ்டீல் வச்சிட்டு அந்த கத்திரிக்கோல் வச்சிட்டு நான் குத்துவேன். கரெக்ட். பட் ஸ்டோன் வந்து நீ சிசர் வெச்சா நான் ஸ்டோன் அவனே சிசர் அடிச்சிரலாம். எனக்கு சிசர் வச்சு ஸ்டோன் அடிக்கலாம். எனக்கு 3 பாயிண்ட்ஸ். தெரியலன்றனால என்னன்னு ஏமாத்துறீங்க? நான் இவருக்கு சொல்லி தந்ததானே 3 பாயிண்ட்ஸ் எனக்கு. நெக்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் தான். இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம். சரி, ஓகே. ஓகே, இது 4th டைம். ஸ்டோன் பேப்பர் சிசர். என்னது இது? தெரியலையா? நான் ரெண்டு வச்சிருக்கேன். ரெண்டு
கத்திரிக்கோல் ஒன்று பேப்பர் ஒன்று வச்சிருக்கேன். நீ எது வச்சிருக்கே அதை வச்சு இது பண்ணிடுவோம். நான் தான் நினைப்பேன். அந்த பாயிண்ட் இல்ல இது போங்க. டிஸ்குவாலிஃபைட். இல்லப்பா. டிஸ்குவாலிஃபைட் திஸ் கேம். ஏமாத்திட்டு நீ தான் ஏமாத்துற. நீ போங்க ஆட்றாரு. இதுலயும் சிசர் இப்பறா இதுலயும் பேப்பர் கரெக்ட் ஆட்டம். இல்ல க்ளோஸ். இது போங்க. இந்த கேமை இதோட க்ளோஸ் பண்ணிடுறோம். யாருமே நான் தான் வின். நான் தான் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். இவரு 0. இவர் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். நெக்ஸ்ட் வீடியோல வாங்கி தராரா இல்லையான்னு உங்களுக்கு வீடியோவில் சொல்றேன். கேம் விளையாடுற கேப்ல அரிசி வெந்துருச்சு, வடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வச்சுக்கோ. அரிசி எடுக்க ஒரு பக்கம் வச்சாச்சு. போய் இப்போ கடாய் வச்சாச்சு. அவ்வளோதான் இன்கிரீடியன்ஸ். கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமா ஊற்றிக்கோங்க. சரி நாங்க கருவேப்பிலை கடுகு போடுங்க. கடுகு போடணுமா? நான் தான் போடுவேன். ஓகே. அடடட என்ன வேக போட்டேன். ஓகே வெந்துடும். வெயிட் நான் எடுத்துட்டு வரேன். ஓகே. இப்போ நான் தான் செஃப்பு. நீ வந்துட்டு எனக்கு நான் குக்கு, நீ கோமலிப்ப. ஓகே. ஏய் குக், ஏய் கோமாளி. கருவேப்பிலை கொடுங்க. நல்லா புடிங்க. என்ன குக்கோ தெரியல. அப்போ நான் குக்கு செய்யறதுதான். எவ்வளவு பச்சை மிளகாய் வேணும்? ஒன்று வெப்பம்னா 4. மேக் இட் ஃபாஸ்ட். கம்மியா வைங்க. அப்புறம் என்ன போடுறதுங்க? இது வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி போடு. சிக்கன் போட்டா இரு பட போடணும். போடுங்க. சிக்கன் போட்டு அப்புறம் போட்டுக்கலாம். அது என்ன ஆகுதுல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் கிரீன் சில்லி போட்டுமா? பட பாருங்க. போடு. பட எடுக்கணுமா? 10 மிளகா போட்டா? ஜாஸ்தி ரொம்ப வேணாம். ஓகே, பச்சை மிளகா படச்சு. போடு. இது எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருமா? ஏய் நான் தான் குக்கு. நீ வந்துட்டு நீ கோமலி போய் எக்ஸ்ட்ரா போ. இப்போ என்ன பண்ணணும்? குக்கு கரு கூட தெரியாதா? தெரியும். உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது மாதிரி பண்ணணும். இப்போ என்ன பண்ண சொல்லு. ஆல்ரெடி என்ன சொன்ன உங்கள்கிட்ட? சிக்கன். எஸ், கோ ஹெட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? அதுலேயே போட்டாச்சு. அதில் போட்டிங்களா? போடுங்க. அவ்வளோ மேட்ரு. நாக்கு சும்மா இருக்க மாட்டேங்குது. என்ன இது எடுத்து வச்சுருங்க. இப்போ 1000 வைங்க. 100 லட்சம் எப்படி ஆகும்? அது அடி குடிச்சுக்கும். 500ல வை. மிக்ஸ் பண்ணிட்டு இல்ல அப்படியே அடி குடிக்கும். ஓஹோ. வச்சுட்டேன். ஓகே, டேக் கேர். உப்பு போடுங்க. நானே அப்படின்னா சரி போலாம். வாங்க. பட. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. டேஸ்ட் ஏத்த மாதிரி உப்பு போடுங்க. போதும். இவரு போதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ போதும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன்ல இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. விடுது. நான் கொடையெடுத்து வரேன். போறேன். இரு நான் கொடையெடுத்து இல்லை எதிர்த்து கம்பிட்டு எதுவுமே வேணாம்.
தண்ணி சுண்டுனா போதும் சிக்கன் வெந்த மாதிரி. ஓ ஓ கொஞ்சம் சிக்கன் வந்தோடனே இவர் உப்பு கறி கேட்பாரு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு மசாலா போட்டு. ஏன் ஸ்லோ ஆயிடுச்சு? 500ல இருக்கு. வை வை. இப்போ வந்து சிக்கனோட தண்ணி நல்லா சுண்டிருச்சு, ஓரளவுக்கு சிக்கன் வெந்திருக்கும். இப்போ வந்து மாமா டேஸ்ட் பார்ப்பாரு உப்பு கறி. இங்க இல்ல இல்ல இதுல போடு இதுல போடு. இதெல்லாம் போடணுமா? இந்த கறி போட்டு இது இதா அந்தாலே போடு போடு போடு. அது என்னோட ஃபேவரட். இதுவும் எனக்கு பிடிக்கும். என்னோட ஃபேவரட். உங்களுக்கு தேவையானது நான் சாப்பிட்றேன். ஓகே. அதே 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 அவ்வளோதான் போதும். எனக்கு போதும். உங்களுக்கு என்ன போட்டுக்கோ. அது பிடிக்க ஆரம்பிக்குது. ஓகே. இன்னும் 2 பீஸ் எடுத்துக்கலாம். அது உனக்கு இங்கே லெக்கு மாதிரி ஒன்று இருக்கு. அது எடுத்து அதுல எலும்பு இருக்கு. அதுதான் வேணும். அதுதான் நல்லா இருக்கு. இடு 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 இடு. எலும்பு அது குழம்புல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இதுலேயே சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இது ஒரு மசாலா தூள். இது பாரு, இந்த பீஸ் எல்லாம் சாப்பிடலாம். நீ சாப்பிடு. என்ன சாப்பிட முடியாது. போதும். அதெல்லாம் நீ தான் சாப்பிடணும். ஓகே. மசாலா ஊற்றிட்டு ஊற்றி கூப்பிட்டு சும்மா. இப்போ வந்து மசாலா ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி குளுக்குறிய மூடி போட்டு. லைட்டாக தண்ணி ஊற்றி போதும் போதும் போதும். ஃபைனலாக ஒரு 2 முட்டை வேக வச்சுரு. டைம் ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு அடுப்பு தான். முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே. அப்போ தான் நாளைக்கு வரைக்கும் இருக்கும். இல்லை அடுத்த வாரம் வச்சுக்கலாம் முடியாது. வேகணும்ல, பச்சை வாசம் போகணும்ல. ஓகே ஓகே. கேரியான் கேரியான். மசாலா ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்தோடனே உப்பு காரம் பார்த்துட்டு வெந்துருச்சா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஓகே. 500ல வச்சிருக்கேன். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கலாமா? எஸ். எடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த கறியே நல்லா இருக்குல்ல? அருமையா இருக்கு. உப்பு கறி நல்லா இருக்கும். ஆமா. சிம்பிள். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்படிதான். கறி, உப்பு, அவ்வளவுதான். இல்ல இல்ல போடுங்க. இப்பதான் உப்பு. இப்பதான் உப்பா? இவ்வளவுதான் இன்கிரிடியன்ஸ். இது போட்டு அந்த தண்ணி நல்லா சுண்ட வரைக்கும் விட்டாவே கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா. அருமை அருமை அருமை. அப்புறம் கிரேவி கொதிக்கிட்டோம். இப்போ ஓரளவுக்கு மசாலா பச்சை வாசனை போயிருக்கு நினைக்கிறேன். இப்போ வந்து மாமா வந்து டேஸ்ட் பார்ப்பாரு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. டேஸ்ட் பாருங்கம்மா. பச்சை வாசம் போகல, பட் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா? பக்கா பக்கா பக்காவா இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. பச்சை வாசம் போனோடனே சாம்பார் ரெடி. ரெடி ரெடி. கறி குழம்பு, சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடி. சரி சரி. எப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு ரெடி. இப்போ கை நிறைய கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு இறக்கிடலாம். நல்லா தாராளமாக போடுங்க கொத்தமல்லி இலை, அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு
சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ